அகிலம் வணங்கும் மகாலக்ஷ்மி அனைத்துமே நீ தருவது மகாலக்ஷ்மி ஜெகன் மாதா பொன்னால் உனை தினம் பூஜிப்போ जय जय महालक्ष्मी माता जगजननी नीये माता जय जय महालक्ष्मी माता जगजननी नीये माता अन्नयंगल सेल्वनायगिये देवी उन्नरुள் வேண்டினோம் தருவாய் நீ வளம் தரும் பொருள் தருவாய் நீயே வசதிகள் அதில் வருமே தாயே வளம் தரும் பொருள் தருவாய் நீயே வசதிகள் அதில் வருமே தாயே நமஹ நமஹ பவதாரிணியே தேவி நாராயணன் பிரிய நாயகி ஜெய ஜெய மகாலட்சுமி மாதா ஜெகஜனனி நீயே மாதா சிறப்புடன் செல்வம் எல்லாம் தருவாய் நீ மகாலட்சுமி உன் கண் திறக்கும் போது பொன்னும் மணியும் அங்கு பொழிகிறது வளமை கொழிக்க வாழ்வும் சிறக்க உன் மனம் திறக்க திருவருள் வேண்டும் நீ திரிபுர சுந்தரி ராஜேஸ்வரி நீ யோகேஸ்வரி நீ ஜெகதீஸ்வரி அம்மா நவதுர்கா அம்மா தசவித்யா அம்மா நவதுர்கா அம்மா தசவித்யா அம்மா உந்தன் மாயை அறிந்தவர் இல்லை மகாலட்சுமி மகிழ்ச்சி தருவாய் நீ தனம் இல்லை என்றால் தொழில் வளம் ஏது எல்லாம் தரம் உள்ளம் அன்னை அருள் வெள்ளம் உன்னால் வரம் பொழியே அதே இன்பத் துளியே மகாலட்சுமி அம்மா உன்னாசர்கள் அம்மா மகாலட்சுமி மகிழ்ச்சி தருவாய் நீ உலகம் வணங்கும் தாயே உன்னை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர பாடி தொழும் உன்னை தொழுவோமே அன்னை ஈச மகேஷ சுரேஷ ஈச மகேஷ சுரேஷ உன்னாமம் சொல்வார் ஜெயலட்சுமி தாயே மகாலட்சுமி மாதா ஜெய மகாலட்சுமி மாதா சதா உன் பாதம் நம்பும் சதா உன் பாதம் நம்பும் அன்பரை காத்திடுவாய் ஜெயலட்சுமி மாதா ஜெயலட்சுமி மாதா ஜெய மகாலட்சுமி மாதா ஜெயலட்சுமி மாதா ஜெய மகாலட்சுமி மாதா இனியும் வர மறுத்தாயானால் என் பேச்சை எதிர்த்தாயானால் பலி உன்னை வன்முறை வழியில் அசுரலோகம் எடுத்துச் செல்வான். பார்க்கலாம் உன் வன்முறையின் வலிமை என்னவென்று. தெரிகிறது. அமைதியாக நீ எம்முடன் அசுரலோகம் வரப்போவதில்லை.
பார் உன்னை இவர்களெல்லாம் இருக்கும் போதே அசுரோலகம் எடுத்துச் செல்வேன். பலி என்னை நீ பயமுறுத்துவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை. அந்த தேவியை பிடித்து கட்டுங்கள், ஆக்கிரமியுங்கள். வா அரக்கர் வேந்தே, வந்து என்னை பிடித்து கட்டு. வா, எந்த பலத்தை நம்பி நீ என்னை பிடிக்க வருகிறாயோ அந்த பலம் நான் தந்தல்லவா உனக்கு வந்தது. அந்த சக்தியினால் உனக்கு திமிர் எடுத்தது. உன் சக்தியின் மூல சக்தியை நான் தான். நீயோ என் முன்னாலேயே இப்படி உன் சக்தியின் பெருமையை எடுத்து காட்டுவதோ? மைந்தா, புவனம் அனைத்தும் நானே மூலம். சிருஷ்டியின் நலனுக்காக ஒரு மனதோடு கடல் கடைய வேண்டும். அசுரமன்னா பலி, பேராற்றல் உள்ள தேவி மகாலட்சுமி, அகில நாயகி. அந்த தேவியின் முன்னே சக்தி பெற்றவன் நீ என்று காட்டி முட்டாளாக கூடாது. அவள் பக்தவத்சலை. அவளை சரணம் என்று அடைந்து விடு ராஜா, அவளை சரணம் என்று அடைந்து விடு. ஹே மகாதேவி, ஹே மகாலட்சுமி, மூடனின் பிழை பொறுத்து மன்னியுங்கள். நான் பிறந்த அசுர குலத்தோருக்கு உயிர் பிச்சை அளியுங்கள். அளித்தோம். ஹே லக்ஷ்மி பகவதி மாதா, அம்மா சொர்க்கலோகம் பெருமை அடைய அருள் புரியுங்கள் தாயே. மைந்தா தேவேந்திரா, இந்த மகாலட்சுமிக்கு பிடிக்காத இடங்களே கிடையாது. பாதாள லோகமும் பிடிக்கும், சொர்க்கலோகமும் பிடிக்கும். பொதுவாக என்ன மாதா? பொதுவாக எனக்கு முக்குணங்கள் உண்டு. சத்வ, ரஜஸ், தமஸ். இது முக்குணங்களின் மொத்த உரு. அதனால் தேவரும் அசுரரும் எனக்கு இப்பிரிவை ஒட்டி இக்குணம் கொள்கிறார்கள். முக்குணம் கடந்தவருக்கு தகுந்ததை தருவேன். ஹே தேவி லக்ஷ்மி மாதா, இப்போது தேவர்களின் நிலைமை, இக்குணம் முக்குணங்களை கடப்பது எவ்வாறு? செல்வ திருமகளே, இப்போது அரக்கர்கள் தமது தமோகுணத்தில் உருவானவர்கள், முக்குணம் கடந்தவர் அல்ல. போகட்டும் தேவேந்திரா, அசுரராஜா. இப்போது உருவாகியுள்ள பிரச்சனைக்கு விடையில்லையே. அமரேந்திரா, பிரம்மா, விஷ்ணு, மகேசன் முப்பெரும் தெய்வங்களிடம் ஏன் போகவில்லை? என்ன நாரதரே? அதுதான் தேவேந்திரா, தேவர்கள் அசுரர்கள் குணம் கடந்தவர்கள் அல்ல. மேலும் பிரம்மா, விஷ்ணு, மகேசன் இந்த தெய்வம் மூன்றில் ஒருவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். மகாலட்சுமி இந்த மூன்று தெய்வங்களில் தேர்ந்தெடுத்து ஆதரவு தருவாள். பொருத்தமான யோசனை. மேலும் இம்மூவரிலே முக்குணம் கடந்தவர் யார்? எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு? இனி என்ன செய்வது தேவேந்திரா? இப்பிரச்சனை தீர குருதேவரை சரணமடைவதே நல்லது. பிரம்மா, விஷ்ணு, மகேசன் என்ற இந்த திருமூர்த்திகளில் யார் ஒருவர் குணாதீதர் தேர்வு செய்து தீர்மானிக்க வேண்டியதுதான். ஹே குருதேவா, இனிமேல் தாம் தான் வழிகாட்ட வேண்டியவர். தாம் தான் எங்களின் கதி. நாராயண நாராயண. இந்த பிரச்சனை பயமுறுத்துகின்றது. ஸ்ரீ லட்சுமிக்காக யோக்கியமுள்ள வரன் ஒருவரை தேடுவது சிக்கலுக்குரிய காரியமாகும். அதை நாம் எப்படி தேர்வு செய்வது?
தெய்வங்களின் பரீட்சையை யார் செய்வது? பிரச்சனை தீர்க்க தம் இருவரை தவிர வேறு யாருமே இல்லையே. தெய்வங்களை ஆழ்ந்து பரீட்சிக்கத்தக்கவர் யாருமே இல்லையே. நாரத முனிவரே, அப்படி பரீட்சிக்கிற சக்தி எங்களிடம் இல்லையே. அதோடு அவர்கள் கோபத்திற்கு அழைப்பு விடுவதா? இது கஷ்டம் என்று எனக்கு தெரிகிறது. பக்குவப்பட்ட குருதேவர், நீங்கள் இருவரும் இப்படி ஒதுங்கினால் முறையல்ல. தேவருக்கும் தைத்தியருக்கும் பாதை காட்டுகிறது தமது பொறுப்புதான். அதோடு இது தமக்கு கடமையும் கூட. இந்த திருமூர்த்திகளையே பரீட்சிக்கும் பிரச்சனையில் தாமும் எங்களுக்கு தக்க உதவி செய்யுங்கள். ஆம் முனிவரே. நானா மறுப்பேன். உலக நலனுக்காக முயற்சிப்பதில் நாரதனா ஒதுங்குவது, உதவுவது என் பாக்கியமாகும். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இதில் ஒருவர் இந்த பரிசோதனை முயற்சி பற்றி கொதித்தெழுந்தால் தாமதை தடுப்பீர்களா? அவர்கள் கொதித்தால், அது எங்களை பாதித்தால் எமக்கு துணையாக கவசமாகுங்கள். அப்படியே நாம் முதலில் பிரம்மதேவரை பார்க்கச் செல்வோம். நாராயண நாராயண. பிரபு, தேவகுரு பிரகஸ்பதி, பார்கவ சுக்ராச்சாரியார், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் மும்மூர்த்திகளையும் பரிசோதித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த தெய்வங்கள் மூன்றின் பரீட்சை லக்ஷ்மியின் லீலைதானே தேவி? தாம் என் பெயரில் இதை ஏன் அழைக்கிறீர்கள் பிரபு? ஏனென்றால் இதெல்லாம் லக்ஷ்மியை பெறுவதற்காக நடப்பதால். லக்ஷ்மியின் அளவற்ற சௌந்தரியமல்லவா இதை செய்கிறது? பிரபு, லக்ஷ்மி என் அவதாரம் தான். அதுவும் பகவான் விஷ்ணுவோடு லக்ஷ்மியின் திருமணம் நடப்பதற்காகத்தான் இந்த லீலைகள் நிகழ தேவை எழுந்தது. தேவி, இப்படியொரு லீலையை பார்க்க நானும் ஆசை கொண்டேன். நாராயண நாராயண. வணக்கம் எனது தந்தையே. வாழ்க வாழ்க. வணக்கம் சப்தரிஷிகளே. நன்மையே செய்க. தேவரிஷி, இங்கு நான் பார்ப்பதென்ன? அந்த பார்கவ சுக்ராச்சாரியாரும் தேவரிஷி பிரகஸ்பதியும் தங்கள் பண்புகளையும் நன்னெறிகளையும் மறந்துவிட்டார்களா? மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவரை காண வந்தும் அவரை வணங்காமல் இருக்கிறார்களே. நன்னெறிகளை யாம் மறக்கவில்லை. பாவம் பிரம்மதேவருக்கு நன்னெறிகளின் நினைவு இன்று இல்லை. தாம் மூவரில் ஒருவரான பிரம்மதேவருக்கு நன்னெறிகளை நினைவுபடுத்துவதா? யாரும் நன்னெறிகளை நினைவுபடுத்துவது பாபம் ஒன்றுமில்லை. நன்னெறிகளின்படி நடத்தல் ஒருவர் சார்ந்த நெறி அல்ல. நன்னெறிகள் என்றால் என்ன? நியாயம் என்ன? வரும் அதிதியை சுவாமியே அழைத்து பேசி அவரை வரவேற்றல். ஆம், பிரம்மனுக்கு நாங்கள் சிறியர் அல்ல, நாங்கள் அவரின் அதிதி என்றோ. அவர் இப்படி அலட்சியம் செய்வது, அவமானப்படுத்துவது உகந்ததே அல்ல. ஏன் இப்படி நீங்கள் மும்மூர்த்தியில் ஒருவரான பிரம்மனை அவமதிக்கிறீர்கள்? அவர் எம்மை அவமானப்படுத்துகிறார். அதை பார்த்தும் எம்மை புண்படுத்த ஏன் துணிகிறீர்கள்? போதும் போதும் போதும். யாருக்காக இந்த பேச்சு? நீங்கள் எல்லாம் பிரம்மலோகம் வந்து பிரம்மலோகத்தின் பெருமையை கெடுக்கிறீர்கள். யாரேனும் ஒரு அதிதி யார் வீட்டுக்காவது வந்து கத்துவாரா? இது நியாயமல்ல, நேர்மையல்ல குரு. ஏன் தாம் வணக்கம் வணக்கம் என்றால் மௌனமேன்? தமக்கு அது நேர்மைதானா? பிரம்மன் நான் செய்த தவறு என்ன? தாம் தானே சிருஷ்டிகர்த்தா. ஆம், நான் தான். சிருஷ்டிப்பதில் குற்றம் என்ன? மறந்தீர்களா? தாம் படைக்கும் பொருள்கள் அகிலத்தின் நலன்களுக்காக. அதை சமுத்திரத்தின் அடியில் பதுக்கி இருக்கிறீர்கள். ஒரு பொருள் யாருக்காக பிறந்ததோ அது அவர்களுக்கு உரிமை அல்லவா? அப்பொழுது உரிமையிலிருந்து பொருளை மறைப்பது, தடுப்பது ஒழுங்குதானா? திருட்டுதான், திருட்டேதான். தேவகுரு, போதும், நிறுத்தும். பிரம்மனையே திருடன் என்று பேசுவதா? பிரம்மன் திருடனா? இந்த பிரம்மன் படைப்புகள் அனைத்திற்கும் தெய்வம் என்றோ, தலைவன் என்றோ? பிரம்மதேவன். இங்கு படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும்
என் கைவண்ணத்தின் வெளிப்பாடு. நீங்கள் இருவரும் ஞானம் இருந்தும் கூட, வேள்வி புரிந்தும் கூட, பார்கவர், பிரகஸ்பதி, இந்த பிரம்மனை தூசாக நினைத்து பேசிவிட்டீர்கள். இந்த பிரம்மனை ஏசினீர்கள். இது எல்லாம் இருவரின் குற்றங்கள் தான். படைத்தவன் என்றும் பாராமல் பேசினீர்கள். தெய்வம் என்று தெரிந்தும் பேசியது கொடிய பாவம் அல்லவா? தாம் இருவரும் தண்டனைக்குரியவர்கள். தேவரிஷி, தேவரிஷி, காப்பாற்றுங்கள். தாம் தானே சொன்னீர்கள், தெய்வ கோபம் எழுந்தால் கவசமாயிருந்து காப்பேன் காப்பேன் என்பதாக சொன்னீர்களே. இப்போது எங்களை காத்தருளுங்கள் நாரதரே. பிரம்மதேவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் நாரதரே, எடுத்துச் சொல்லுங்கள். ஹே பிரம்மதேவரே, ஏன் இப்படி செய்தீர்கள்? அவசரப்பட்டு இந்த குருதேவர்களை கொன்று ஒரு விபரீதத்திற்கு வாசல் திறந்து விடாதீர்கள் தந்தையே. மைந்தா நாரதா, யாவும் உன் கண் முன்னால் நடந்ததுதானே. உன் காதால் அவர்கள் பேசியதை கேட்டும் விடச் சொல்கிறாயா? இவர்கள் பாவம் சாதாரணமானதா? இவர்கள் பிரேத ரூபமாக எண்ணற்ற யுகங்கள் அந்தரத்திலே, அந்தகாரத்திலே அலையட்டும். இப்போது நாம் பார்த்தவைகள், கேட்ட பேச்சுக்கள் எல்லாமே இங்கு பெரும் நாடகம்தான், நாடகம்தான். நாடகமா? என்ன நாடகம்? ஹே பிரம்மா, சமுத்திரம் கடைதல் மூலமாக கடலில் இருந்து லக்ஷ்மி வந்தாள். எல்லோரும் அவளை பார்த்தார்கள். எல்லோரும் லக்ஷ்மியை அடைய ஆசை கொண்டார்கள். பிரச்சனையில் தேவி லக்ஷ்மி நல்லதொரு கருத்தை சொன்னார்கள். யார் குணம் கடந்தவரோ இப்போது புரிகிறது. குரு பிரகஸ்பதி, குரு சுக்ராச்சாரியார் பரீட்சை நடத்தியிருக்கிறார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் பிரபு. மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? அற்புதமான சோதனை இது. பிரம்மதேவன் நான் சிருஷ்டிப்பவன், விதாதா, ராஜா நான். அதனால் தான் பிரம்மனான எனக்கு ராஜகுணம் இயல்பாகவே இருக்கிறது. அப்படி என்றால் தாம் தேவி லக்ஷ்மியை அடைய விரும்பவில்லையா? பிள்ளை விளையாட்டல்ல இது. தேவி லக்ஷ்மியோ முக்குணங்களையும் வென்ற ஈஸ்வரி. ஏன் பிரம்மதேவா, கற்பனையான நாடகத்தை நடித்ததற்கு என்னை மன்னித்து விடுவீர்களா? ஹே பிரம்மதேவா, இவர்களுக்கு அனுமதி தாருங்கள். இவர்கள் இருவரும் தேவி லக்ஷ்மிக்காக அடுத்த கட்ட பரீட்சைகளை தொடங்க அனுமதி தாருங்கள். இது நலமாய் முடிய அடுத்து முயற்சிக்கிறோம். ஹே பிரம்மதேவா, இந்த அக்னி பரீட்சை பலனளிக்கும் வகையில் ஆசி தாருங்கள். நல்லது நடக்கட்டும். நாராயண நாராயண. வணக்கம் மகாதேவரே. பொய் எதற்கு, புகழ்ச்சி எதற்கு? இவர் மகாதேவரே அல்ல. இவர் தேவாதி தேவர் அல்ல. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் குருதேவா? உண்மையைத்தான் சொன்னேன்.
தம்மை தாமே மகாதேவர் என்று சொல்லும் இந்த சிவசங்கரர் தமக்குரிய பண்புகளை மறந்தார். இவர் அகந்த எல்லை மீறிவிட்டதே. சதா சமாதியில் இருக்கிறார். உங்களுக்கு சிருஷ்டியின் வளர்ச்சி குறித்து சிந்தனை இல்லை. சிந்தனை இருந்தால் உங்கள் கண்களை மூடியிருக்க இதயம் இடம் தராதே. பிரகஸ்பதி, பிரகஸ்பதி! ஹே ஆதிநாராயணா, மகாதேவ சிவசங்கருக்கு கோபம் வந்துவிட்டது. மகாதேவர் நீலகண்டர் இப்போது சினந்து எழுந்தால் அவர்கள் நடுநடுங்குவார்கள். ஹே தேவகுரு பிரகஸ்பதி, ஹே பார்கவ் சுக்கராச்சாரியரே, மரியாதை மறந்தது சிவன் அல்ல, சிறுமதி படைத்த நீங்கள். அகந்தை எனக்கில்லை, உங்கள் இருவருக்கும். நீங்கள் இருவரும் என்னை அவமதித்தீர்கள். இப்படி ஒரு குற்றத்திற்கு ஏற்ற முறையில் அதற்குரிய தண்டனை தருவேன். இந்த அகிலத்திலிருந்து உங்கள் இருவரையும் நீராக்கிவிடப் போகிறேன். உங்கள் இருவரையும் நெற்றிக் கண்ணால் சாம்பலாக்கப் போகிறேன். இருங்கள் இறைவா, இருங்கள். சதாசிவா, நீலகண்டா, சங்கடஹரணா, ஹே பக்தவத்சலா, அவர்கள் இருவரும் படுவதை பாருங்கள். தேவகுரு பிரகஸ்பதி, பார்கவ சுக்ராச்சாரியார் தபசிக்கெல்லாம் தபசி. ஏ தேவரிஷி, தேவகுரு பிரகஸ்பதி, பார்கவ சுக்கராச்சாரியர் முறையற்ற முறையில் என்னை கண்டபடி ஏசினார்கள். அவர்கள் அகந்தையால் செய்யவில்லை கைலாசபதி. அதிலே அவமானம் இல்லை. அவர்கள் ஏதோ ஒன்றை முடிக்க ஏற்றபடி நடக்க தெரிந்தே பிழை புரிந்தார்கள். பிழை புரிந்தாரா? இவர்கள் புரிந்த பிழை அண்டங்களின் நலனுக்காக, வருங்கால வளர்ச்சிக்காக. இது ஒரு முறையில் பொதுத்தண்டு புரிய தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதைப் போல. அர்ப்பணிப்பது போலவா? ஆம் கைலைநாதா. இல்லை என்றால் தாம் சமாதி நிலையில் இருக்கும் போது கலைக்க துணிவார்களா என்ன? மேலும் தேவகுரு பிரகஸ்பதி, இந்த பார்கவ சுக்ராச்சாரியா இதை ஏன் செய்தார்கள்? தெரிந்த பிறகும் செய்தார்களே. இதனால் தாங்கள் கோபித்துக் கொண்டால் அவர்கள் உங்கள் கோபத்தீயில் எரிந்து சாம்பலாகி விடுவார்களே. இதை அவர்கள் செய்தால் நிச்சயமாக இவர்கள் மரண தண்டனைக்கு ஆட்பட வேண்டியவர்கள் தான். இதை தாங்கள் ஆத்ம நிவேதனம் என்று கருதுங்கள் இறைவா. ஹே தேவாதி தேவா, தாம் முக்குணங்களை கடந்தவரா என்று அறிந்து கொள்ளத்தான் இவர்கள் தங்களுடைய மோனத்தவத்திற்கு பாதகம் செய்ய நினைத்தார்கள். தாம் அணுவிலும் நிறைந்தவர் பிரபு. தாம் நடத்தும் லீலைகள் எத்தனை! பாவம், தமக்கு இந்த செயல்களை பார்த்ததில் பெரும் பயம் என்னை பற்றிக் கொண்டு விட்டது. ஹே மகாதேவா, தேவகுரு பிரகஸ்பதி, பார்கவ சுக்ராச்சாரியார் இருவரையும் மன்னியுங்கள். அகில நலனுக்காக கசப்பான பரீட்சை மிகவும் தேவைப்பட்டது. ஹே பெரைசுடியே, பாடும் நாரதன் படிந்து கேட்பது தாம் தமது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இவர்களை மீள வைக்க வேண்டும். ஹே மகாதேவரே, தேவரிஷி சொன்னது சரிதான். பிரம்மனின் வேண்டுகோள், அன்பு கூர்ந்து தாங்கள் அனல் கக்காதீர்கள். தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியரையும் பொசுக்கி விடாதீர்கள். நல்லதே நடக்கும். ஆ